ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ அதிசாரமாகிறாரு அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் 1.5 மாத காலம் குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வராரு. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 7/12 குரு கடகராசிலேருந்து வக்ரகதியாக மிதுன ராசிக்கு போயிடுவார். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் திருக்கணிதப்படி 1.5 மாத காலம் மட்டுமே, சரிங்களா? இந்த கடகராசிக்கு ஜென்ம ராசியில் குரு வராரு. ஜென்ம ராசி அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லைன்னா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து, லக்ஷ்மி, பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். அப்போது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாமே 1.5 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு நிவர்த்திக்கு வந்துடும். பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள்லாம் என்னென்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த 1.5 மாத காலத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன். இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருப்பீங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன். எந்த பிரச்சனைக்கு வழியே தெரியாமலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இனி படிப்படியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான். நல்ல மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகி வந்துடுவீங்க. 5ஆம் இடத்தை பார்க்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறதே ஒரு நல்ல அம்சம் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உண்டானது அமைப்புகள் உறுதியாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு சேரும். அதே மாதிரி புத்திரஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அப்போது சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சந்தான பிராப்தம் குரு கொடுத்துருவாருங்க. சந்தான பிராப்தம் கொடுத்துருவார். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடம்ங்கிறது பூஜை உபாசனைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால 9ஆம் இடமும் உபாசனையை குறிக்கிறனால 9ஆம் இடமும் நம்ம பண்ணக்கூடிய பூஜை தெய்வ அனுகூலங்களை குறிக்கிறனால 5, 9 சம்மந்தப்படுது கடகராசிக்கு. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் ஏன் நான் ஒவ்வொரு தடவையும் குரு பார்க்கும்போது ஒரு உபாசனை எடுங்க, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமான காலத்தில் பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. நமக்கு என்ன அறியாமையே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம். ஐயோ நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது கடவுள் உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு, இந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிட்டுருக்காருங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப்பே ஆக முடியும். விரக்தி ஆகிட்டீங்க, வெக்ஸ் ஆகிட்டு எந்த கடவுளையும் நான் கும்பிட மாட்டேன், ராசி பலன் பார்க்குறது இல்லை, இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தான் கடவுள் உங்களை காப்பாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி புது புது பார்ட்னர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்கறனால பார்ட்னர் வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபம் ஆதாயங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக வெளிமாநிலம் வெளி மாவட்டங்கள்னு அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு உறுதியாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக புதுசாக முதலீடு செய்கிறதுக்கு பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குது. 5, 9ஐயும் குரு பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்தவங்களையே திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு. லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க, எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸே ஒத்துக்குவாங்க. ஏன்னா குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது நீங்கள் விரும்பினவங்களை அதாவது பெற்றோர்களே ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில் தான் நடக்கும். அந்த மாதிரி அமைப்பு கடகராசிக்கு இருக்குது. கரெக்டாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபாரின்
ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதே மாதிரி அன்னையோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாகவே கடகராசினாலே பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். ஏன்னா அது வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால் வந்து உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் 1.5 மாத காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் வந்து ராகு இருக்குது உங்களுக்கு. சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் வந்து பிரச்சனை, அஷ்டமத்து சனி பிரச்சனை கிடையாது. ஆனால் குரு அங்கேருந்து சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும். பொதுவாகவே 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. அது வந்து வாழ்க்கையில் நல்ல இன்னும் உயரமாக செல்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியம்ங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடியது. அப்போ வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள், சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து தானாக கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை மேலே வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது பெரிய லெவலில் முன்னேற்றம்ங்க. கலைத்துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க. ஊரே போற்றும் நாடே போற்றும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் டெவலப்பு, வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன லெவல் நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. எந்த லெவலில் எஃபெக்ட் போடுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளடக்கியது தான் இந்த இது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் டெவலப்மெண்ட்டு, பெண்களாக இருந்த திருமண பாக்கியம் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. குரு 7, 9 பார்க்குது, 5, 7, 9 பார்க்குது. அதனால் செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த டைமு. குரு நல்ல அமைப்பை வராரு. அதனால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கணவர் வழி ஆதாயம் உண்டுங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் இடையே இருந்த பிரச்சனைகளை நீங்கி குடும்பம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டு, முழு ஆதரவு. புதுசாக ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டும். அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடிச்சுட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமானா உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது சூப்பரான டைம். கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது கடினமான காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ நிறைய ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. மெயினாக அது வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேர் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க. இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது, உயர் பதவிகள் கிடைக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது. அது மூலிமா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, சைடில் இன்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல டெவலப் பண்ணி விடக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. அதனால் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த 1.5 மாத காலம் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அது அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா
ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி. அதே வந்து இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் வந்து விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வந்து வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்ர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கரகதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான், அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு உச்சஸ்தானம். உங்களுக்கு 6, 9 கூடிய அதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது கடன் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்தவுடனே நெகட்டிவ் சொல்கிறீங்களா சார்? இது நெகட்டிவ் கிடையாதுங்க, இது ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ளஸ்ஸு. என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டால், 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா எதிரியை வில்லனை வந்து ஆட விட்டு அதுக்கப்புறமா ஹீரோ அடிப்பார். அது மாதிரி அதுவும் எம்ஜிஆர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதல் 2 அடி வந்து எம்ஜிஆருக்கு விழும், அதுக்கப்புறம் வச்சு செய்வார் அவர். அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 2 அடி உங்களுடைய எதிரிகள் உங்களை அடிக்க விட்டுருவீங்க. எம்ஜிஆருக்கு ஈக்குவல் நீங்கள். அப்படி ஆட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வரக்கூடிய டைமில் வச்சு செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதுலெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. குழந்தை பாக்கியம், வியாபார வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு பெரிய லாபம் ஏற்படுதல்,
பதவி உயர்வு கிடைத்தல், நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படுதல், திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுதல், வாழ்க்கை துணையுடன் பிரிந்திருக்கும் கடகராசி நண்பர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னா அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு, நல்ல நண்பர்களை அமைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து ஜென்ம குருவாக உட்கார்றாரு. ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். ஜென்ம சனி தவறுகளை ஏற்படுத்துவார். தப்பான நட்புகளை ஏற்படுத்துவார். நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வந்திருக்கார். நீங்கள் நண்பர்களுக்கு கொடுப்பீங்க. ஆனால் சனி உங்கள் சனியாக வந்தார்னா எல்லார்கிட்டையும் சண்டை போடுவீங்க, பகைமை உணர்வை ஏற்படுத்திப்பீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு அதிசார பயிற்சி நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில சங்கடங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் உங்கள் ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் ஜென்மகுரு. அதனால் உடம்பு படுத்தும். உங்களை 4 செவத்துக்குள்ளே அட்மிட் பண்ண வைக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கிரானிக் இல்னஸ், சின்ன வயசுலேருந்து எனக்கு 30 வருஷமாக ஒரு வியாதி இருக்குது சார். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷமாக மூச்சு விடுறது திணறலாக இருக்கும். அதாவது லங்ஸை சுற்றி நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருந்ததுன்னா போயிட்டு ஒரு வாரமோ ஒரு 4 நாளோ 3 நாளோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஹெல்த் இஷ்யூஸ். அது ஒன்று தான் உங்களுக்கு அட்வைஸ். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பற்பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருந்த சில தவறான நபர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கான பர்சன்டேஜ் இந்த குரு அதிசார பயிற்சியில் கடகராசி நண்பர்களுக்கு 85%, 85% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை. மாசாந்திர பரிகாரங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நம்ம பரிகாரங்களை மாதாந்திர பரிகாரங்களில் சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிகள் உங்களுக்கு நிரந்தரமாகும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச கிரகமான குரு பகவான் தன்னுடைய ராசியில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் பெறார். இத்தனை நாளாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவா அதிசாரமாக கிட்டத்தட்ட 28 நாளைக்கு வரப்போறாரு. இந்த குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெறாரு. எப்பவுமே குரு சந்திரன் சேர்ந்தாவே குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப உங்க ராசியில ஜென்ம குருவா வரும் பொழுது
கண்டிப்பா ஒரு கடகராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இத்தனை நாளா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜென்ம குருவா வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தும் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அதிசார குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும், குழப்பங்கள் அதிகமா இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மனவேதனை நீங்க பட்டிருப்பீங்க. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தடுமாற்றங்கள் கொடுக்கும், பயம் கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு இதனாலேயே பாத்துட்டீங்கன்னா அந்த தலை வலிங்கிறது நிறைய பேருக்கு வந்திருக்கும் கடகராசிக்கு. ஆனா அந்த கடகராசிக்கு இப்ப ஜென்ம குரு உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. அது தன்னுடைய சொந்த ராசியிலேயே பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெறுறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்பவுமே குரு ஒரு சுப கிரகம். அந்த இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது நம்மளை அறியாமலேயே ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குரு உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இது மாதிரி நம்ம ராசியில இருந்து குரு பார்க்கிற இடத்துக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது உச்சம் பெற்ற ஒரு கிரகம். இப்ப 5ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது இத்தனை நாளா இருந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய மன கசப்புகள், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே விலக போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டி வச்சுட்டு வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க. சொந்த வீடுக்கு போக முடியாம சுச்சுவேஷன் வந்திருக்கும். பூர்வீக இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அந்த பூர்வீக இடம் வாங்குறதுக்கு விட முடியாம, விற்கிறதுக்கு முடியாம ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாயிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பூர்வீகம் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அந்த பூர்வீகத்திலே இருந்து ஆட்சி பண்றதுக்கான ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது. அதனால எது பத்தியும் நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணலாம். அது இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாரு. அப்படி 5ஆம் இடத்துல குரு பார்க்கும்போது புத்திரஸ்தானாதிபதி, அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருந்திருப்பீங்க. குழந்தைங்கனால மன கசப்புகள் ஆயிருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருந்திருப்பீங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க, பலன் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் குழந்தை பிறந்து அந்த குழந்தை நான் குழந்தைய பார்த்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் அதிகமா இருந்திருக்கும். கடகராசி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்ங்கிறது இருப்பாங்க. அப்படி அட்டாச்மெண்டா இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா சொன்னபடி கேட்காம கரெக்டான வேலையில உட்கார முடியல, படிக்க முடியல, அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம அவங்களுக்கு நினைச்சே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். கல்வியில குழந்தைங்க பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. நீங்க உங்களுடைய பேச்சு கண்டிப்பா குழந்தைங்க கேட்பாங்க. அதுக்கு காரணம் அந்த குரு பாத்தீங்கன்னா புத்திரஸ்தான குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாங்கிறது இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாக்குறாரு. கலஸ்தரக்காரனை பார்க்கும்போது கடகராசி பொறுத்தளவு அவங்க லைஃப் பார்ட்னர்னால நிறைய பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா கடகராசி பொறுத்தளவே பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிற ராசி கடகராசி. அப்படி அந்த லைஃப் பார்ட்னர் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது ரொம்ப லைக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் பண்ணாத போது 2 பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்கிறது உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். அந்த கணவன் மனைவி நிறைய பேர் கருத்து வேறுபாடுகள் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் டைவர்ஸே கொடுத்துருப்பீங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல் அமையும். பிரிஞ்சு இருந்தாலுமே கூட கண்டிப்பா ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, என் மனைவியை நான் சொன்னபடி கேட்கவே இல்லை,
கணவனு என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா இது பேசினா கூட சண்டை வந்துடுதுங்க, எங்களால் வந்து சிரிச்சே பேச முடியல, உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சிரித்து பேசலான்னா சிரித்து பேச முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பாகவும் அரவணமாகவும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த அதிசார குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்குங்க. அதில் நம்ம 9ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வகையில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மனக்கசப்புகள் ஆகிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசாமல் அவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் வந்து பிரச்சனைகள் ஆகிருக்குங்க. நம்ம அப்பா நம்ம பேச்சு கேட்கலையே, நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வகையில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலியமா ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸோட தொழில், அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அவருடைய தலைமையில நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் அவர் மூலிமா ஒரு வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். ஒரு முதலீடுங்கிறது உங்களுக்கு வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா சப்போர்ட் பண்ணல, அம்மா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து நற்செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான முழு சுதந்திரம் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான தொழில் அமையறதுக்காகவும் மேல் அதிகாரிகளோட உதவியினால நல்ல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த வாகன யோகத்தினால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். யாருக்கு இந்த ஜாமீன்களுக்கு போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த ஜென்ம குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அதிசார குரு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது நம்ம கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாவே எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுடைய முழு ஜாதகத்தினோட விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் முழு ஜாதகத்தினோட விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.